பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்பின் தந்தையே, எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் எங்களோடு கூட இருக்கின்ற வல்லவரே, நல்லவரே, உம்மை துதிக்கின்றோம், உம்மை போற்றுகின்றோம், உம்முடைய பாதத்தை பணிகின்றோம். ஆண்டவரே, இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாக பிரவேசிக்க நீர் உம்முடைய திருவுள சித்தத்தை எங்களது வாழ்க்கையில் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இப்போதும் ஆராதனையை உம்முடைய திருக்கரங்களை நாங்கள் ஒப்படைக்கின்றோம். காணொலி காட்சியின் மூலமாக ஆராதனையில் நாங்கள் பங்கு பெற்றாலும் உண்மையாக ஈடுபட எங்களது உள்ளத்தின் உணர்வுகளையும் உடலின் தனித்தன்மைகளையும் நீர் ஆசீர்வதித்து தரும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே, உம்மை தரிசித்தோம், உம்மை வழிபட்டோம், உமக்கென்று எங்களை அர்ப்பணித்தோம் என்று சொல்லத்தக்கதாக இந்த சிறப்பு ஆராதனை காணப்பட நீர் தாம் இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவறிந்தமும் எங்களோடு கூட இருந்து எங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவருமாக சேர்ந்து பாமாலைகளில் முதலாவது பாடலை பாடுவோம். பாமாலை எண் 1. ஆத்மமே ஓனாண்டவரே, திருபாதம் பணிந்து மீட்பு சுகம் ஜீவனருள் பெற்றதாலே துதித்து அல்லேலூயா என்றென்றைக்கும் நித்யநாதரை போற்று. நாம் பிதாக்கள் தாழ்வில் பெற்ற தயை நன்மை காய்த்துதி, கோபம் கொண்டு மாருளியும் என்று மாறாதோர் துதி. அல்லேலூயா, அவர் உண்மை மாமகிமையாம் துதி. தந்தை போல் மாதாயை உள்ளோர் நீசர் மன்னோர் நன்மையே அன்பின் கரம் கொண்டு தாங்கி மாற்றார் வீட்டி காப்பாரே. அல்லேலூயா, இன்னும் அவர் அருள் விரிவானதே. என்றும் நின்றவர் சமூகம் போற்றும் தூதர் கூட்டமே, நாற்றிசையும் நின்றெழுந்து பணிவீர் நீர் பக்தரே. அல்லேலூயா, அனைவரும் அன்பின் தெய்வம் போற்றுமே. நாம் அனைவருமாக சேர்ந்து காலை மாலை ஆராதனை முறைமைகள் புத்தகத்தில் 2ஆம் ஆராதனை முறையை பின்பற்றுவோம். பக்கம் 1. 2ஆம் ஆராதனை முறை. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கடவுள் ஒளியாயிருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் ஒளியாயிருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பக்கம் 4. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதிலும் எப்போதும் எப்போதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன்.
நாம் அனைவருமாக சேர்ந்து நம்முடைய திரியேக கடவுளை போற்றுவோம். பக்கம் 4, திரியேக கடவுளை போற்றுதல். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பசுத்தர் பசுத்தர் பசுத்தர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரை நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பசுத்தர், கடவுளே நீர் பசுத்தர், சவ வல்லவரே நீர் பசுத்தர், சவ வல்லவரே நீர் பசுத்தர், சாவாமை உடையவரே நீர் பசுத்தர், சாவாமை உடையவரே நீர் பசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்தாவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்தாவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். ஜெபம் செய்வோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் திரும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்தாவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழி நடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவியாகிய கடவுளே, உமக்கே காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். நமக்கு பாவமில்லை என்போமையானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனிதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு இயேசு கிறிஸ்து நம்பத்தக்கவரும் நீதியுமுள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பிரதிபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆகையால் நாம் அனைவரும் முழங்கார் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோமாக. சவ வளமில்ல கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை மனத்தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். முதலாம் பாவறிக்கை ஜெபத்தினை அனைவரும் இணைந்து சொல்லுவோம். சவ வளமையும் மிகுந்த இரக்கமில்ல பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழிவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்கு தத்துவங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். சவ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்துள்வாராக. ஆமேன். அனைவரும் அமரும்படியாக அன்போடு அழைக்கின்றேன். திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். இந்த நாளுக்குரிய நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தி நூல் 22ஆம் அதிகாரம் வாக்கியங்கள் 1 முதல் 14 முடிய. இந்த நாளுக்குரிய சுவிசேஷ வேத பாடம் மத்தேயு நற்செய்தி நூல் 22ஆம் அதிகாரம் வாக்கியங்கள் 1 தொடங்கி. இயேசு மறுபடியும் அவர்களுடைய உவமைகளாய் பேச சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய், இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன். என் எருதுகளும் கொழுத்த ஜந்துகளும் அடிக்கப்பட்டது. எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது. கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்திற்கும் போய்விட்டார்கள். மற்றவர்கள்
அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலை பாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டெரித்தான். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாய் இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரமாய் போனார்கள். ஆகையால் நீங்கள் வழி சந்திகளில் போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அவன் கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். அந்தபடியே அழைக்கப்பட்டோர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார் என்பதே. வாசிக்க வேண்டிய நற்செய்தி பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். நாம் அனைவருமாக சேர்ந்து பாமாலைகளில் 212வது பாடலை பாடுவோம். பாமாலை எண் 212. பகலும் காதீர் போலுமே இயேசுவின் ராஜரீகமே பூலோகத்தில் வியாபிக்கும் நீடுழி காலம் வர்த்திக்கும். பற்பல ஜாதி தேசத்தார் அற்புத அன்பை போற்றுவார். பாலரும் இன்ப ஓசையாய் ஆராதிப்பார் சந்தோஷமாய். நல்மிப்பராஜ்யம் எங்குமே சிரேஷ்ட பாக்கியம் தங்குமே. துன்புற்றோராரி தேருவார் தீக்கற்றோர் வாழ்ந்து பூரிப்பார். பூலோக மாந்தர் யாவரும் வானோரின் சேனை தீரளும் சாஷ்டாங்கம் செய்து போற்றுவார். நீர் வடராயரே என்பார், நீர் வடராயரே என்பார். ஜெபம் செய்வோம். எல்லாம் வல்ல தந்தையே, வார்த்தையை தந்து வாழ்க்கையை வடிவமைக்கின்ற வல்லவரே, நல்லவரே, உம்மை துதிக்கின்றோம், உம்முடைய பெயரை புகழ்கின்றோம். இப்போதும் தந்தையே, உம்முடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற சிந்தையோடு உம்முடைய சமூகத்திற்குள்ளாக கடந்து வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, நீர் எங்களது உள்ளங்களில் பேசும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். எங்களது உள்ளங்களில் உண்மையை உணர்த்தும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். நல்ல ஒரு உணர்வை நீர் எங்களுக்கு தாரும். உம்முடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு உம்முடைய வடிவங்களாக, உம்முடைய வார்ப்புகளாக நாங்கள் தொடர்ந்து வாழ நீர் எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வாழ்த்துகின்றேன். எல்லாம் வல்ல தந்தையின் அருளினால் இந்த மாதத்தின் இறுதி ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாக நாம் பிரவேசித்திருக்கின்றோம். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லத்தக்கதாக அற்பமான நாமும் இத்தகைய ஆசீர்வாதத்தை சுவைத்திருக்கின்றோம். அதற்காக எல்லாம் வல்ல இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். இந்த நாளிலும் நம்முடைய சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டு இருக்கின்ற தலைப்பு பன்மை, மனித பண்பும் பற்றுறுதி பகிர்வும். ப்ளூரலிசம்,
காமன் ஹியூமனிட்டி அண்ட் ஃபெய்த் ஷேரிங். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நம்முடைய கடவுளின் திருவிளையாடல் என்பது நம்முடைய அறிவிற்கும் நம்முடைய அனுபவத்திற்கும் நம்முடைய அந்தஸ்திற்கும் அப்பாற்பட்டது. ஒருவேளை நாம் அதை தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், கடவுளுடைய திருவிளையாடல் என்பது மனிதனால் வரையறுக்க முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன் அரசனானான். அரசனாக இருந்தவன் அழிவுக்கு கடந்து சென்று விடுகின்றான். ஆனால் இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? எல்லா சூழலிலும், எல்லா பல்சமய சூழலிலும் கடவுள் நம்மை வழி நடத்துகின்றார். ஒருவேளை இன்றைய தினத்திற்கென்று சிந்தனைக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு என்ன சொல்கின்றது? ப்ளூரலிசம், பன்மை தன்மை இருக்கின்ற சமுதாயம். இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். பல சமயத்தை சார்ந்தவர்களாக நாம் ஒருங்கிணைக்கப்பட்டு இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாட்டில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்றால், மனித பண்புடனும் நம்முடைய கடவுள் மேல் நாம் கொண்டிருக்கின்ற பற்றுறுதியையும் பகிர வேண்டும். இன்றைக்கு பல நேரங்களில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லுகின்றோம். அதில் மனித பண்பு காணப்படுவதில்லை, மனிதனை மனிதனாக மதிப்பதில்லை, மாறாக பற்றுறுதியையும் நம்முடைய விசுவாசத்தையும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதில்லை. கடந்த நாட்களில் ஒரு குடும்பத்தினர் என்னோடு பேசி கொண்டிருந்தார்கள். அவர்களது வருத்தத்தையும் திருத்தத்தையும் தன்னுடைய மகன் சார்ந்து வெளிப்படுத்தினார்கள். அப்போது அவர்கள் கூறினார்கள், என்னுடைய மகன் ஒரு மகளை நேசிக்கின்றாள், அந்த மகளோ வேற்று பற்றுறுதியில் இருக்கின்றார்கள், நாங்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைக்கின்றோம். எங்களது மகன் கடவுளுடைய சமூகத்தில் திருமணத்தில் ஈடுபட வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, பெற்றோருக்கு இருக்கின்ற சிந்தை அழகானது, அற்புதமானது, அருமையானது, ஆண்டவரால் வரவேற்க கூடிய ஒன்று. ஆனால் செய்ய வேண்டியதை நாம் செய்யாமல் நம்முடைய காலங்களையும் நேரங்களையும் இழந்து விட்டோம். ஒருவேளை அந்த மகள் வேற்று பற்றுறுதியில் இருக்கின்றால், அவளுக்கு நம்முடைய பற்றுறுதி என்ன என்பது தெரிவிக்கப்பட வேண்டும். அதற்கு நாம் உதாரணமாக, எடுத்துக்காட்டாக, மாதிரியாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்திருக்க வேண்டும். என்ன மாதிரி? அவர்கள் நம் வீட்டிற்கு வரும்போது, நம்மோடு பழகும்போது, நம்முடைய மகன் மூலமாக நம்முடைய பற்றுறுதி சார்ந்த வெளிப்பாடுகளை, பற்றுறுதி சார்ந்த ஈடுபாடுகளை, பற்றுறுதி சார்ந்த செயல்பாடுகளை வழிபாடாக வெளிப்படுத்த வேண்டும். நீ கடவுளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், திருமறையை படிக்க வேண்டும் என்று நாம் சொல்வதை தவிர்த்து, நம்முடைய உடை, நடை, பழக்கம், வழக்கங்கள் மூலமாக இயேசு கிறிஸ்துவை காண்பித்திருப்போமே என்றால் அந்த பற்றுறுதியில் பற்றாக்குறை இருக்காது, குறைபாடு இருக்காது. இன்றைக்கு நாம் இத்தகைய விதத்தில் செயல்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த தலைப்பு என்பது கிறிஸ்தவர்களாகிய நமக்கென்று, அழைக்கப்பட்டவர்களாகிய நமக்கென்று நம்முடைய தென்னிந்திய திருச்சபையில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ப்ளூரலிசம், பன்மை தன்மை. இன்றைக்கு சமுதாயத்தில் இத்தகைய ப்ளூரல் என்பது அதிகமாக காணப்படுகின்றது. இத்தகைய சமுதாயத்தில் நாம் எப்படியாக ஜீவிக்க வேண்டும்? ஒருவேளை இன்றைய தினத்திற்குரிய பழைய ஏற்பாட்டு பகுதியை பார்ப்போம் என்றால், யோனா தீர்க்கனின் நூல் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களை பார்ப்போம் என்றால், அங்கு யோனாவின் மாறுபட்ட சிந்தனை, வேறுபட்ட செயல்பாடு, இதை பார்க்கின்றோம். அது கடவுளுக்கு புறம்பானது, இறை தன்மைக்கு அப்பாற்பட்டது, இறை வசனத்திற்கும் அப்பாற்பட்டது. ஆனால் கடவுள் அவனுக்கு உணர்த்துகின்றார், நீ எதற்காக அழைக்கப்பட்டு இருக்கின்றார்? நீ நினிவேக்கு செல்ல வேண்டும், சொல்ல வேண்டியதை சொல், அதன் பிறகு கடவுள் செய்வதை செய்வார், உன்னுடைய கடமையை நிறைவேற்று என்று அங்கு அவர் சொல்லுகின்றார். இன்றைக்கு நானும் நீங்களும் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம், திருச்சபையில் அங்கமாக இருக்கின்றோம். சற்று யோசித்து பார்க்க வேண்டும், நம்மை அவர் அழைத்திருக்கின்றார். இன்றைக்கு அந்த புரிந்து கொள்ளுதலோடு இந்த நாளுக்குரிய நற்செய்தி பகுதி சார்ந்து மிகவும் ரத்தின சுருக்கமாக 3 உண்மைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். மத்தேயு நற்செய்தி நூலில் 22ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். அங்கு நாம் பார்க்கின்ற உண்மை என்ன? ஒரு எஜமான் இருக்கின்றான், ஒரு அதிகாரி இருக்கின்றார், ஒரு அரசன் இருக்கின்றான். அவன் தன்னுடைய மகனுடைய திருமணத்திற்கென்று அனைவரையும் அழைக்கின்றார், அனைவருக்கும் அழைப்புதல் கொடுக்கின்றார். அழைப்புதலை பெற்றுக்கொண்டவர்கள் அசட்டை செய்கின்றார்கள். அழைப்புதலை பெற்றுக்கொண்டவர்கள் வித்தியாசமாக தங்களது உணர்வுகளை வெளிப்படுத்துகின்றார்கள். அதற்கு மறுபடியும் ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகின்றது, எக்ஸ்டெண்டட் இன்விடேஷன். என்ன அழைப்பு கொடுக்கப்படுகின்றது? தன்னுடைய ஊழியக்காரனை அனுப்பி அவர்களை வரவழைக்கின்றான். அப்போதும் அவர்கள் செயல்படவில்லை. அதன் பிறகு என்ன செய்கின்றார்கள்? அந்த ஊழியக்காரனை அவமானப்படுத்தி அவனை கொலை செய்து விடுகிறார். இதனால் ராஜாவானவன், அந்த எஜமானானவன், அந்த அதிகாரியானவன் கோபப்பட்டு அவர்களை அழிவுக்கு வழி நடத்தி விடுகின்றான். அவர்களது இடமே நாசமாக்கப்படுகின்றது. அதன் பிறகு அவன் என்ன செய்கின்றான்? நல்லாரையும் பொல்லாரையும் சந்தை வெளியில் சென்று அழைத்து வரும்படியாக சொல்லுகின்றான். சந்தைக்கு வந்தவர்கள் சிந்தைக்குரியவர்கள் அல்ல.
நிந்தைக்குரியவர்களாக பல நேரங்களில் தங்களை வெளிப்படுத்தி விடுகின்றார். ஆனால் இங்கு சந்தையில் இருப்பவனை சிந்திக்க வைப்பதற்காக, சிந்தனை செய்வதற்காக அவன் வழி நடத்துகின்றான். அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்படுகின்றது. நீங்கள் வந்து விருந்தாளியாக விருந்து உட்கொள்ளுங்கள் என்று சொல்கின்றான். வருகின்றார்கள். அங்கு நடைபெறுகின்ற உண்மை என்ன? வந்த கூட்டத்தில் ஒருவனை மாத்திரம் அவன் அடையாளம் கண்டு கொள்கின்றான். என்ன அடையாளம்? அங்கு நாம் பார்க்கின்ற உண்மை எப்படி இருக்கின்றது என்றால், அனைவரும் கல்யாண வஸ்திரம் தரித்து, உடை தரித்து இருக்கின்றார்கள். ஆனால் ஒருவன் மாத்திரம் உடை வேறுபட்டவனாக இருக்கிறான். கல்யாணத்துக்கு வருகின்றோம், நாம் அங்கு செல்வதற்கு நாம் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும், பதப்படுத்திக் கொள்ள வேண்டும், பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற சிந்தையின்றி ஏனோ தானோ என்று தான் உணவை உட்கொள்ள வேண்டும் என்ற சிந்தையோடு வருகின்றான். அவன் அங்கு நிராகரிக்கப்படுகின்றான். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த ஓமையின் மூலமாக உண்மையை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இதில் நாம் முதலாவதாக பார்க்கின்ற உண்மை என்ன? அழைக்கப்பட்டவர்கள் கிறிஸ்தவர்கள், அழைக்கப்பட்டவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள். அப்படியாக பார்க்கும்போது முதல் உண்மை இன்விடேஷன், அழைப்பு. ஒருவேளை இயேசு கிறிஸ்துவின் போதனைகளையும் இயேசு கிறிஸ்துவின் தனிப்பட்ட சாதனைகளையும் யோசித்து பார்க்கும்போது அனைத்திலும் உலகம் சார்ந்து, நடப்பியல் சார்ந்து, வாழ்வியல் சார்ந்து அவர் உண்மைகளை எடுத்துரைக்கின்றார். அவர் லார்ட் யூஸ் டு கிவ் மச் இம்பார்ட்டன்ஸ் டு அவர் ஓன் ரியாலிட்டி. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடைபெறுகின்றதோ அவர் அங்கு சுட்டி காட்டுகின்றார். கொடுக்கப்படுகின்ற அழைப்புதலை குறித்து அங்கு சொல்லப்படுகின்றார். என்ன சொல்கின்றார்? என்னுடைய மகனுக்கு திருமணம், நீங்கள் அனைவரும் வருகை புரிய வேண்டும். மேரேஜ் என்று சொல்லும்போது அங்கு சந்தோஷம் உண்டு, ஆனந்தம் உண்டு, ஆர்ப்பரிப்பு உண்டு, அகமகிழ்வு உண்டு. அத்தகைய ஒரு நிகழ்வில் நீங்கள் பங்கு பெற வேண்டும் என்று அவர் அழைக்கின்றார். அந்த சூழலில் நாம் பார்க்கின்ற உண்மை என்ன? இந்த இன்விடேஷன் என்பது தனிப்பட்ட விதத்தில் கொடுக்கப்படுகிறது. இட் வாஸ் எ பர்சனல் இன்விடேஷன் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் த சொசைட்டி. இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் என்னையும் உங்களையும் பர்சனலாக, தனிப்பட்ட விதத்தில் கடவுள் அழைத்திருக்கின்றார். இதை நாம் அதிகமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இந்த ஓமையை இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், ஏன் மக்களுக்கு எடுத்துரைக்கின்றார் என்றால், நீங்கள் பிரத்யேகமாக சிறப்பாக அழைக்கப்பட்டவர்கள். எதற்கு? கடவுளை பிரதிபலிக்க. We are here to reflect the values of the kingdom of God. இன்றைக்கு சமுதாயத்தில் நாம் இருக்கின்றோம் என்றால் இறையரசின் தகவுகளை வெளிப்படுத்துவதற்காகவே நாம் அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, சுமை சுமப்பவர்களே நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு சுகமான வாழ்க்கை தருவேன், இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்கிறார். இது ஒரு அழைப்பு. இன்றைக்கு கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். ஒருவேளை பழைய ஏற்பாட்டு புத்தகங்களில் குறிப்பாக ஏசாயா இறைவாக்கு உரைப்பவனின் நூலை பார்க்கும்போது அங்கு கொடுக்கப்படுகின்ற அழைப்பு என்ன? தாகமாய் இருக்கின்றவர்களே நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், உங்களது தாகத்தை தீர்த்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கு கல்யாணத்திற்கு, திருமணத்திற்கு அனைவருக்கும் அழைப்பு கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கு நானும் நீங்களும் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இந்த பன்மை சமுதாயத்தில் நம்முடைய பற்றுறுதியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். மனித பண்பை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். இந்த ஓமையை இயேசு கிறிஸ்து சொல்வதற்கு முக்கிய நோக்கம் என்ன? நாம் மனித பண்பை இந்த சமுதாயத்தில் வெளிப்படுத்த வேண்டும், நம்முடைய பற்றுறுதியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு பற்றுறுதி என்பது நமக்கே பற்றாக்குறையாக இருக்கும்போது எப்படியாக பகிர முடியும்? அதை நாம் புதுப்பித்துக் கொள்வதற்கும் சிறப்பித்துக் கொள்வதற்கும் இந்த போதனை நமக்கு தரப்படுகின்றது. ஆகவே முதலாவது உண்மை திருமணத்திற்கு கொடுக்கப்பட்ட இன்விடேஷன், அழைப்பு. இரண்டாவது உண்மை சற்று யோசித்து பார்க்கும்போது, அழைப்பு கொடுக்கப்பட்டவர்கள் எப்படியாக செயல்பட்டார்கள்? The invitation is from above. We received the invitation from higher authority. ஒருவேளை கொஞ்சம் இதை எப்படியாக புரிந்து கொள்ளலாம் என்றால், சங்கீதக்காரன் அழகாக தன்னுடைய உதவியை குறித்து, தனக்கு வருகின்ற உதவியை குறித்து சொல்லும்போது என்ன சொல்கின்றார்? எனக்கு மேலிருந்து உதவி வருகிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கின்றேன் என்று சொல்கின்றார். அப்படி என்றால் என்ன? I am receiving the direction from above. I am receiving such a unique help from above. Above means we are receiving it from Almighty. We are receiving it from our own Father God. இங்கு அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு புரிந்து கொண்டு நாம் அதற்குரியவர்களாக செயல்பட வேண்டும். அங்கு சங்கீதக்காரன் சொல்லும்போது என்ன சொல்கின்றார்? எனக்கு மேலிருந்து உதவி வருவதனால் இயற்கையும் செயற்கையும் இரவும் பகலும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது, என்னை அது பாதுகாத்து விடும். ஏனென்றால் என்னுடைய கடவுள் யார்? அவர் தூங்கக்கூடியவரும் அல்ல, உறங்கக்கூடியவரும் அல்ல, அவர் எப்போதும் துணையாக, தூணாக எனக்கு அருகில் இருப்பவர் என்று சொல்கின்றார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, we need to give much importance to our own invitation. We receive the invitation from our Father God. We need to give importance to that personal invitation of our Father God. The second point is in attention. அவமதிப்பு. திருமுறை அழகாக சொல்லுகின்றது. 5ஆம் வசனத்தை பார்க்கும்போது அங்கே என்ன குறிப்பிடப்படுகின்றது? அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள்.
அழைப்பு கொடுக்கப்பட்டாயிற்று. இவர்கள் என்ன செய்கின்றார்கள்? அவமதிக்கின்றார்கள், அசட்டை பண்ணுகின்றார்கள், நெக்லெக்ட் பண்ணுகின்றார்கள். இன்றைக்கு நாம் சமுதாயத்தில் நமக்கென்று கடமைகள் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. அந்த கடமைகளில் ஒன்று, இந்த பன்மை சமுதாயத்தில், இந்த புளூரலிசம் என்பது இருக்கின்ற இந்த சூழலில் நாம் மனித பண்பை வெளிப்படுத்த வேண்டும், நம்முடைய பற்றுறுதியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பலர் செய்கின்ற தவறு என்ன? பற்றுறுதியை பகிர்தல் என்றால், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கோ, நாங்களாம் பரிசுத்தவான்கள் ஆயிட்டோம், நீ பாவிகள். தயவு செய்து நாம் அப்படி சொல்லக்கூடாது. நாம் அனைவரும் பாவிகள் தான். இயேசு கிறிஸ்துவை தவிர்த்து வேற யாருமே நீதிமான் அல்ல, யாருமே பரிசுத்தர் அல்ல. அனைவரும் பாவிகள் தான். ஆனால் அனைவரும் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்ற முயற்சி செய்கின்றோம். அந்த முயற்சிக்கு பயிற்சி செய்கின்றோம். அந்த பயிற்சியில் நாம் தேர்ச்சியை பெற்றுக்கொள்கின்றோம். ஆகவே இறையரசுக்குள் செல்கின்றோம். இன்றைக்கு கடவுள் நம்மை உணர்த்துகின்றார், நமக்கு உணர்த்துகின்றார். நாம் இன்அட்டென்ஷன் என்பதை வாழ்க்கையில் வெளிப்படுத்தக்கூடாது. we should be very attentive for the call of God. நம்முடைய கடவுளுடைய அழைப்புக்கு நாம் எப்போதும் நேரடி தொடர்பு கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய அழைப்புக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்தவர்களாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் we need to accept the call of God. That is what God wants from us. That should be our own interest. இன்றைக்கு நம்முடைய ஈடுபாடு, நம்முடைய ஆர்வம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், கடவுள் என்னை அழைத்திருக்கின்றார், அந்த திருமண வீட்டிற்குள்ளாக செல்வதற்கு, அந்த இறையரசிற்குள்ளாக செல்வதற்கு கடவுள் என்னை அழைத்திருக்கின்றார். ஆகவே நான் மனித பண்போடு இருப்பேன், பற்றுறுதியோடு செயல்படுவேன் என்று நாம் காணப்பட வேண்டும். ஆகவே இந்த நாளில் நாம் நம்முடைய டிசிப்ளின் என்ன? இன்றைக்கு பல நேரங்களில் when we are receiving something unique as power in our own life, in what way we are utilizing the same for the glory of God. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்ற அதிகாரங்களை எத்தகைய விதத்தில் பயன்படுத்தணும்? நாம் டிசிப்ளின் பண்ண வேண்டியதில்லை, டிசிப்ளின் பண்ணி தான் ஆகணும். இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் டிசிப்ளின் என்பது கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. அது மனித பண்பு சார்ந்தது, பற்றுறுதி சார்ந்தது. ஆனால் இங்கு அந்த அழைப்பை பலர் அசட்டை செய்து விடுகின்றனர். இன்றைக்கு நானும் நீங்களும் இந்த சமுதாயத்தில், இந்த பன்மை சமுதாயத்தில் கிறிஸ்தவர்களாக வாழ அழைக்கப்பட்டு இருக்கின்றோம், கிறிஸ்துவின் பிள்ளைகளாக வாழ அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். ஆனால் எத்தகைய விதத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம்? இன்றைக்கு நம்முடைய உடை எப்படி இருக்கின்றது? நம்முடைய நடை எப்படி இருக்கின்றது? நம்முடைய பழக்கம் எப்படி இருக்கின்றது? நம்முடைய வழக்கம் எப்படி இருக்கின்றது? இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகின்றதா? இன்றைக்கு பல நேரங்களில் நாம் நம்முடைய பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்வதில்லை. நாம் கிறிஸ்துவத்திற்கு வந்துவிட்டோம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்கின்றோம். ஆனால் இன்றைக்கு மாறாதவர்களாக இருக்கின்றோம். இன்றைக்கு இறைத்தன்மை என்பதை நம்மில் பிரதிபலிக்க வேண்டும். ஆகவே நம்மிடையே இருக்கின்ற இன்அட்டென்ஷன் என்பது, அவமதிப்பு, அசட்டை செய்தல் என்பது அப்புறப்படுத்தப்பட வேண்டும். அதுக்காக தான் இந்த தலைப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அவருடைய ப்ரீஸ்லி பிரேயரில், ஆசாரிய ஜபத்தில், யோவான் 17ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, நான் இந்த மக்களை விட்டு கடந்து வருகின்றேன் தந்தையாகிய இறைவனே, இவர்கள் இந்த உலகத்தில் தான் இருப்பார்கள், ஆனால் உலகத்தில் இருந்தாலும் உலகத்தார் அல்ல என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு உலகத்துக்குரியவர்களாக ஜீவிக்காமல் உமக்குரியவர்களாக இருக்க வேண்டும். they are in the world, they are for the world, but they should not be of the world. அதுதான் அங்கு சொல்லப்படுகிறது. இன்றைக்கு பல நேரங்களில் நாம் உலகத்திற்குள்ளாக கடந்து செல்வதனால்தான் நாம் அசட்டை செய்து விடுகின்றோம். இன்அட்டென்ஷன் என்பது நம்முடைய ஆட்டிடியூடாக காட்டப்படுகின்றது. ஆகவே அதை நாம் தவிர்க்க வேண்டும். அன்றைக்கு அந்த சமுதாயத்தில், அந்த ஓமையில் அது காணப்படுகின்றது. அவர்கள் அசட்டை பண்ணினார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே we should not have such a inattentive attitude. The third point is insignificant. When we are not giving importance to the invitation of Father God, we will become very insignificant in the society itself. We will be very insignificant in our family. இன்றைக்கு கடவுள் நம்மை அழைக்கின்றார். Do you want to be a significant person in the society? You should give much importance to the faith of God. You should give much importance to our own sharing in the society. இன்றைக்கு கடவுள் நம்மை அழைக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, 8ஆம் வசனம் சொல்கின்றது, அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாய் இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரமாய் போனார்கள். அபாத்திரமாய் போனார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நாம் 2ஆம் வருகையை நெருங்கி கொண்டிருக்கின்றோம். இயேசுவின் வருகையை நெருங்கி கொண்டிருக்கின்றோம். எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று சொல்ல முடியவில்லை. கடந்த நாட்களில் நம்முடைய சென்னை பட்டணத்தில் கூட நிலநடுக்கம் வந்தது. அதை கேட்டு, அதை அறிந்து எத்தனையோ வருடங்கள் ஆனது. ஆனால் இந்த நாட்களில் அது உணரப்பட்டு இருக்கின்றது. இதையெல்லாம் எதை காட்டுகின்றது? நாம் இன்னும் கடவுளோடு அதிகமாக நம்மை இணைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய தவறுகளை, நம்முடைய குற்றங்களை, நம்முடைய பிழைகளை துறந்து விட்டு, நாம் நமக்குள் இருக்கின்ற சுயநலத்தை மறந்துவிட்டு கடவுளில் வளர வேண்டும், கடவுளில் உயர வேண்டும். அதற்காகத்தான் கொடுக்கப்படுகிறது. ஆனால் இங்கு என்ன நடைபெறுகின்றது? அழைக்கப்பட்டவர்கள் அபாத்திரராக மாறிவிடுகிறார். They were very insignificant in the society. They were not given importance. But once they got the importance from God, they got the call from God. When they neglected the call, when they were not attentive to the call,
they lost such a uniqueness in their own life. இன்றைக்கு கடவுள் நம்மை அழைக்கின்றார். Do you want to be a significant person in the society or insignificant person of the society? இன்றைக்கு கடவுளிடத்தில் நாம் நம்மையே வெளிப்படுத்த அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை அந்த ஓமையில் அவர் சொல்கிறாரு, கல்யாண வீட்டுக்கு எல்லாரும் வந்தாங்க, ஆனால் ஒருத்த மாத்திரம் கல்யாண ட்ரெஸ் போடல. இன்றைக்கு நமக்கு இருக்கின்ற ஒரு பிரச்சனை என்னென்னா, ட்ரெஸ்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா? நிச்சயமாக கொடுக்கணும். நாம் கடவுள் கொடுத்ததை சரியான முறையில் பயன்படுத்தணும். அது மற்றவர்களுக்கு பாதிப்பை உருவாக்காத விதத்தில் இருக்க வேண்டும். அதனால் மற்றவர்கள் எத்தகைய விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது. மாறாக கடவுள் விரும்புகின்றார் நாம் அழகாக இருக்க வேண்டும், அருமையாக இருக்க வேண்டும், அற்புதமாக இருக்க வேண்டும், அவரது அதிசய பிறப்பு என்பதை வெளிப்படுத்த வேண்டும். இது கடவுள் விரும்புகின்ற ஒன்று. அவர் கொடுத்ததை சரியான முறையில் பயன்படுத்தணும். ஆனால் அங்கு ஒருவன் வந்திருக்கின்றான், கல்யாண உடை உடுத்தாதவனாக வருகின்றான், அவனை தூக்கி எறிந்து விடுகிறான், அவனை வித்தியாசமான வாழ்க்கைக்கு வழி நடத்தும்படியாக சொல்லுகின்றார். இது எதை சொல்லுகின்றது? நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு காஷன். When you are coming to the church, when you are making yourself available to the presence of God, you should make yourself in a different way. You should have such a quality of involvement. But we people are giving much importance to our own quantity. But what the God wants is quantity-யை விட குவாலிட்டியை ரொம்ப விரும்புகிறார். நம்முடைய தரத்தை அவர் பார்க்கின்றார். இன்றைக்கு நாம் கல்யாண உடை தரித்தவர்களாக, நம்மையே பதப்படுத்தி கொண்டவர்களாக, பக்குவப்படுத்தி கொண்டவர்களாக அந்த கல்யாணத்திற்குள்ளாக பங்கு பெற வேண்டும். அப்போதுதான் இந்த பன்மை சமுதாயத்தில் அவரது மனித பண்பையும் அவரது மேல் நாம் வைத்திருக்கின்ற பற்றுறுதியும் வெளிப்படுத்த முடியும். ஆகவே இந்த நாளில் இந்த ஓமையின் மூலமாக 3 உண்மைகளை பார்த்தோம். முதலாவதாக அழைப்பு, இரண்டாவதாக அவமதிப்பு, மூன்றாவதாக அபாத்திரம். முதல் உண்மை இன்விடேஷன், இரண்டாவது உண்மை இன்அட்டென்ஷன், மூன்றாவது உண்மை இன்சிக்னிஃபிகன்ட். நேற்று தினத்தில் ஆசிரியர் ஒருவருடைய புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்தேன். அப்போது அந்த ஆசிரியர் தன்னுடைய ஆசிரியர் பணியை குறிப்பிட்டும் போது, நான் ஒரு மாணவனை சந்தித்தேன், அவனுக்கும் எனக்கும் ஏற்பட்ட உரையாடல் அவனை முற்றிலுமாக மாற்றிவிட்டது என்று எழுதினார். அந்த புத்தகத்தில் அவர் குறிப்பிடும்போது, மாணவர்களோடு அதிகமாக உறவாடுவதை நான் அதிகமாக விரும்பினேன். பாடத்தை 1 மணி நேரம் அவர்களுக்கு வகுப்பறையில் போதித்தாலும் மற்ற மணி நேரங்களை என்னால் முடிந்த வரையிலும் அவர்களோடு இருப்பதிலும் அவர்களோடு பேசுவதிலும் செலவழித்தேன். ஆகவே என்னுடைய வகுப்புக்கு வருகின்ற மாணவர்கள் வருவதற்கு தயங்குவதும் இல்லை, தடுமாறுவதும் இல்லை, தாராளமாக வகுப்புக்கு வந்து விடுவார்கள். அவர்கள் தெரியாததை என்னிடத்தில் கேட்பார்கள். அப்படியாக இருக்கும்போது ஒரு மாணவன் வந்தானாம், ஐயா, என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் எனக்கு சொல்லித் தருகின்றீர்கள், இன்றைக்கு ஞானம் என்றால் என்ன, அறிவு என்றால் என்ன என்பதை சொல்லித்தாருங்கள் என்று சொன்னான். அப்போது அந்த மாணவன் கேட்டான், ஆசிரியர் ஐயா, எனக்கு ஞானத்தை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும், அறிவை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சூழல் நடைபெறும் போது அந்த ஆசிரியருடைய வாழ்க்கை எப்படியாக இருந்தது என்றால், அந்த நாட்களில் அடியில் அமர்ந்து தெருவிளக்கில் அமர்ந்து அவர்கள் படிப்பதும் சொல்லித்தருவதும் வழக்கமாக இருந்தது. ஆசிரியர் அந்த தெருவிளக்கில் இருக்கின்றார், இந்த மாணவன் அங்கு வந்திருக்கின்றான், உறவாடுதல் இருக்கின்றது, உரையாடல் இருக்கின்றது. அப்போது அந்த நாட்களில் என்ன செய்வார்களாம், எங்கெங்கு சந்தி இருக்கின்றதோ, எங்கெங்கு முட்டு சந்து இருக்கின்றதோ அங்கு ஒரு விளக்கு வைப்பார்கள். அந்த நாட்களில் மின்சார விளக்கு இல்லாத சமயத்தில் ஒருவன் வருவான், அங்கு இருக்கின்ற விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு செல்லுவான். அது குறிப்பிட்ட மணி நேரம் எரியும், அப்புறமாக அது அணைந்து விடும், இவர்கள் கலைந்து விடுவார்கள், அந்த இடத்திலிருந்து கடந்து சென்று விடுவார்கள். அத்தகைய ஒரு விளக்கின் அருகில் ஆசிரியர் இருக்கும்போது இந்த மாணவன் இந்த கேள்வியை கேட்டுவிட்டார். அப்போது அவர் எப்படி இதை விளக்கம் கொடுப்பது, எப்படி இவனுக்கு புரிய வைப்பது என்று யோசித்து கொண்டிருக்கும்போது இந்த விளக்கை ஏற்றக்கூடியவன் வந்தான், விளக்கேற்றினான், கடந்து சென்று விட்டான். அப்போது அவர் சொன்னார், மாணவனை பார்த்து, இப்போது இங்கு வந்தானே அவன் என்ன செய்தான் என்று கேட்டான். அப்போது மாணவன் சொன்னான், இங்கு இருக்கின்ற இந்த எரிபொருளை கொண்டு அந்த விளக்கை ஏற்றினான், இப்போது அவன் கடந்து சென்று விட்டான். விளக்கை ஏற்றுவது என்பது அறிவு, விளக்காக செயல்படுவது என்பது ஞானம் என்று சொன்னார். நீ கடவுளுடைய ஞானத்தை பெற்றிருந்தால் நீயே உன்னை மெழுகுவத்தியாக கொடுத்து விடுவாய். மற்றபடி ஒரு மெழுகுவத்தியை கொண்டு அடுத்த மெழுகுவத்தியை கொளுத்துவது அல்லது எரியூட்டுவது அறிவு என்று சொன்னார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் ஞானத்தை பெற்றவர்களாகவும் இருக்க வேண்டும், அறிவை பெற்றவர்களாகவும் இருக்க வேண்டும். இந்த ஓமை சொல்லுகின்ற உண்மை என்ன? நீங்கள் பல் சமய சூழலில் இருக்கின்றீர்கள். ப்ளூரலிசம் என்பது நமக்கே உரிய ஒரு சமுதாயமாக இருக்கின்றது. இந்த சமுதாயத்தில் காமன் ஹியூமனிட்டி, நம்முடைய பொதுவான மனிதத்தன்மையும் நம்முடைய ஃபெய்த் ஷேரிங்கையும் நாம் அதிகமாக வெளிப்படுத்தணும். அங்கே அந்த ஆசிரியர் அழகாக சொல்கிறார், அவன் வந்தான் விளக்கேற்றிட்டு போயிட்டான், நீ சொல்கிற உண்மைதான், அது அறிவு சார்ந்த செயல்.
ஆனால் நீயே விளக்காக மாறிவிட்டால் அது ஞானம் சார்ந்த செயல். இன்றைக்கு கடவுள் எனக்கு ஞானத்தை தந்திருக்கின்றார், கடவுள் எனக்கு அறிவை தந்திருக்கின்றார். சாலமன் ஞானி சொல்லுகின்றார், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்கிறார். The fear of God is the beginning of knowledge. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு ஞானமும் வேண்டும், அறிவும் வேண்டும். நமக்கும் ஞானமும் வேண்டும், அறிவும் வேண்டும். அப்படி என்றால் ஞானத்தை பெற்றவர்கள், அறிவை பெற்றவர்கள் இன்விடேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, அழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, அதை அவமதிக்க மாட்டாங்க, அபாத்திரராக மாற மாட்டாங்க. இன்றைக்கு ஞானத்தையும் அறிவையும் பெற்றுக்கொண்டவர்களாக நாம் தொடர்ந்து வாழ்க்கை பயணத்தை பயணிப்போம். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் தந்தையே, ஞானத்தின் பிறப்பிடமே, அறிவு களஞ்சியமே, உம்மை துதிக்கின்றோம், உம்மை போற்றுகின்றோம். ஆண்டவரே, நாங்கள் உண்மை கிறிஸ்தவர்களாக ஜீவிக்க இந்த பன்மை சமுதாயத்தில் எங்களுக்குரிய செய்தியை கொடுத்தீர். நீர் கொடுத்த ஓமையை கொண்டு உண்மைகளை அறிந்தோம். அறிந்த நாங்கள் உலக வாழ்க்கையில் உமக்கென்று ஜீவிக்க நீர் எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட நாம் அனைவரும் நம்முடைய பற்றுறுதியை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாக உறுதி செய்வோம். பக்கம் 15. அனைவருமாக சேர்ந்து அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாள் இடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர் இடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்தபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். சபையாருக்குரிய அறிவிப்புகள். வருகின்ற முதல் தேதி வழக்கம் போல் அதிகாலை ஆராதனை நடைபெறும். அனைவரும் பங்கு பெற்று இறை ஆசியை பெற்று செல்லும்படியாக உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த நாளிலும் காணொளி காட்சியின் மூலமாக வழிபாட்டில் பங்கு பெற்று கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வாழ்த்துகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் தாமே உங்களோடு கூட இருந்து வருகின்ற நாட்களிலும் அவரது ஆசீர்வாதத்தையும் ஆரோக்கியத்தையும் அருட்கொடைகளையும் அள்ளி வழங்கி உங்களை வாழ்விப்பாராக. நம்முடைய வளாகத்தில் தொடர்ந்து பல தேவைகள் இருக்கின்றது. குறிப்பாக நம்முடைய சண்டே ஸ்கூல் அரங்குக்கு டிவி ஆனது தேவைப்படுகின்றது. விருப்பமுள்ளவர்கள் கொடுத்து உதவும்படியாக அழைக்கப்படுகின்றீர்கள். உங்கள் இல்லங்களுக்கு ஆயர் வருகை புரிய வேண்டுமென்றால் ஆயரை சந்தித்து ஒழுங்கு செய்து கொள்ளும்படியாகவும் அழைக்கப்படுகின்றீர்கள். நற்செய்தி பணி கவர்கள் உரைகள் உங்களிடத்தில் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. நீங்கள் வரும்போது ஆலய அலுவலகத்தில் அதை படைக்கும்படியாக உங்களை அன்போடு அழைக்கின்றேன். உங்களது சந்தா நன்றி படையல் காணிக்கைகளையும் ஆன்லைனிலும் நீங்கள் செலுத்தலாம் என்பதை உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். நம்முடைய மாதாந்திர வனாந்திர ஒளி என்பது வழக்கம் போல் வெளியிடப்படும். காணொளி காட்சியிலும் அது அறிவிக்கப்படுகின்றது. மேலும் அதனை நீங்கள் ஆன்லைனிலும் படிக்க முடியும். ஆகவே அதை படித்து பயனடையும்படியாக உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அதில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருமறை வினாவிடை போட்டியில் தொடர்ந்து அனைவரும் பங்கு பெறும்படியாகவும் அன்போடு அழைக்கின்றேன். இந்த வாரத்தில் பிறந்த நாட்களை கொண்டாடுபவர்கள்: 29ஆம் தேதி செல்வி ஜி ஷீபா வினோத்தினி, திரு என் ஸ்ரீராம். 30ஆம் தேதி திரு டி ஜான் மோகன், திரு பி ஞானப்பிரகாஷ், திருமதி ஸ்டீஃபனியா டேகா, செல்வி என் சிட்ரில்லா ஏஞ்சல், செல்வி ஜே ஷைலி சூசன். 31ஆம் தேதி திருமதி பி இன்பராணி, திரு ஜேசன் லெனல். முதல் தேதி திருமதி பிரேம்குமாரி எஃப். 3ஆம் தேதி மிஸ் மர்சி வெரோனிகா கிறிஸ்டோபர் வாலஸ். 4ஆம் தேதி மிஸ்ஸஸ் நளினி தினகர். திருமண நிறைவு நாட்களை கொண்டாடுபவர்கள்: 30ஆம் தேதி திருமதி எம் கண்ணகி அன்னபுஷ்பம் மற்றும் திரு ஆர் கோயில் பிச்சை. முதல் தேதி திருமதி ரேச்சல் மனிஷா அண்ட் மிஸ்டர் சி வசந்த், மிஸ்ஸஸ் பி கலா அண்ட் மிஸ்டர் சி வில்லியம்ஸ். 4ஆம் தேதி மிஸ்ஸஸ் சுகந்தி ஜெயசீலன்,
அண்ட் மிஸ்டர் எஸ் ஜெயசீலன். இந்த வாரத்தில் பிறந்த நாட்களையும் திருமண நிறைவு நாட்களையும் கொண்டாடுபவர்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் திருச்சபையின் சார்பாக வாழ்த்துகிறோம். திருமண அறிவிப்பு. நம்முடைய தென்னிந்திய திருச்சபை தூய யோவான் ஸ்நானகர் ஆலயத்தை சேர்ந்த திரு டேவிட் பிரபு எம் மற்றும் திருமதி தவமணி மேரி டேவிட் பிரபு ஏ என்பவர்களின் மகள் செல்வி தோரா ரெய்னி டி என்பவருக்கும், குரோம்பெட் சிஎஸ்ஐ தூய பவுல் ஆலயத்தை சேர்ந்த எஸ் ராஜேந்திரன் மற்றும் திருமதி சாந்தலட்சுமி ஆர் என்பவர்களின் மகன் செல்வி எஸ் நிஷாந்த் என்பவருக்கும் திருமணம் நடைபெற உள்ளது. இவ்விருவரும் இப்பரிசுத்த நிலைமையில் ஒன்றாக இணைக்கப்படக்கூடாதபடி நியாயமான தடைகள் ஏதேனும் இருப்பின் அதை சபையின் ஆயருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு மூன்றாவது அறிவிப்பு. நம்முடைய சிஎஸ்ஐ தூய யோவான் ஸ்நானகர் ஆலயத்தை சேர்ந்த திரு பெபின் ஜோ எஸ் என்பவருக்கும், அதாவது திரு சுரேஷ்குமார் திருமதி கலா ராணி சுரேஷ்குமார் என்பவர்களின் மகனுக்கும், கன்னியாகுமரி பேராயம் சிஎஸ்ஐ மார்த்தாண்டம் சேகரத்தை சேர்ந்த திரு எம் ஜான் ரஸ்கின் திருமதி ஜாலி மெல்கிஷா என்பவர்களின் மகள் செல்வி ஜே ஜொனில் பெஃபி என்பவருக்கும் திருமணம் நடத்த ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. இவ்விருவரும் இப்பரிசுத்த நிலைமையில் ஒன்றாக இணைக்கப்படக்கூடாதபடி நியாயமான தடைகள் ஏதேனும் இருப்பின் அதை சபையின் ஆயருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு இரண்டாவது அறிவிப்பு. இந்த வாரத்தில் பிறந்த நாட்களையும் திருமண நிறைவு நாட்களையும் கொண்டாடுபவர்களுக்காம், திருமணத்தில் இணைக்கப்பட இருக்கின்ற பிள்ளைகளுக்காம் ஆண்டவருடைய சமூகத்தில் மன்றாடுவோம், ஜெபம் செய்வோம். அன்பின் தந்தையே, குடும்பங்களை நீர் வழிநடத்துகின்றீர், குடும்பத்தின் தலைவராக இருக்கின்றீர், குடும்பத்தில் குதூகலத்தை தருகின்றீர், குடும்பத்தில் குழந்தை செல்வங்களை தருகின்றீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இப்போதும் எங்களது திருக்குடும்பத்தில் இந்த வாரத்தில் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற பெரியோரையும் சிறியோரையும் உம்முடைய அற்புத கரத்தின் கீழ் ஒப்படைக்கின்றோம். ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு வழிநடத்தும். புதிய ஆண்டு என்பது உம்முடைய தொடுதலுக்குரிய ஒரு ஆண்டாக அமையவும், அதில் அவர்கள் தூயவர்களாக ஜீவிக்கவும், உம்முடைய துணையை நாடவும், திருச்சபையிலும் சமுதாயத்திலும் தூண்களாக நிற்கவும் நீர் அருள் தாரும். புதிய ஆண்டின் தேவைகளையும் அவசியங்களை நீர் சந்தித்தலும், நல்ல ஆரோக்கியத்தை அனைவருக்கும் அருட்கொடையாக தாரும். அவ்வாறு எங்களது குடும்பத்தில் திருமண நிறைவு நாட்களை கொண்டாடுகின்ற தம்பதியருக்காக நாங்கள் செபிக்கின்றோம். ஒவ்வொரு தம்பதியரையும் நீர் ஆசிரியம், அவரவர் தேவைகளையும் அவசியங்களையும் இல்லறம் சார்ந்து நல்லறமாக நீர் மாற்றி தரும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். அவர்கள் சந்திக்கின்ற கரடு முரடான பாதைகள், பள்ளங்கள், மேடுகள் அனைத்திலும் நீர் அவர்களோடு கூட இருந்து அவர்களது குடும்ப வாழ்க்கையை நீர் ஆசிரியம். அவ்வாறே தந்தையே, எங்களது குடும்பத்தில் வருகின்ற நாட்களில் திருமண வாழ்க்கைக்குள்ளாக பிரவேசிக்க இருக்கின்ற ஆண் பெண் பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே, ஒவ்வொரு மகனையும் ஒவ்வொரு மகளையும் நீர் திருமண வாழ்க்கைக்காக பதப்படுத்தும்படியாகவும் பக்குவப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். கர்த்தர் தர இருக்கின்ற தெய்வீக திட்டத்திற்குள்ளாக நான் பிரவேசிக்க இருக்கின்றேன். அதில் நான் என்னை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும், உரியவளாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் தங்களை அர்ப்பணித்து அத்தகைய தெய்வீக திட்டத்திற்குள் பிரவேசிக்க அருள் தாரும். எல்லாவற்றுக்கும் மேலாக தந்தையே, நீர் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து தொடர்ந்து உம்முடைய ஆசீர்வாதத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் அனைவருமாக சேர்ந்து கீர்த்தனைகளில் 193வது பாடலை பாடுவோம். கீர்த்தனை 193. சுகம் இல்லையே, தொல்லை மிக
அனைவரும் சேர்ந்து நம்முடைய குடும்ப ஜெபத்தை ஏறெடுப்போம். இணைந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றனுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். ஆண்டவரே, உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும், உம்முடைய இரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். ஆண்டவரே, எங்களை ஆள்பவர்களை வழிநடத்தும், அவர்களுக்கு பரத்திலிருந்து வரும் ஞானத்தை கொடுத்தருளும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தெரிப்பியும், நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். ஆண்டவரே, உமது ஜனத்தை இரட்சியும், உம்முடைய சுதந்திரத்தை ஆஸ்வதியும். ஆண்டவரே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்தருளும். தேவரீரை அல்லாமல் உலகத்தை ஆளுபவர் வேறு ஒருவரும் இல்லை. கடவுளே, எங்கள் இருதயங்களை சுத்திகரியும், உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதையும். சமாதானத்திற்காக கடவுளுடைய சமூகத்தில் நாம் மன்றாடுவோம். சமாதானத்திற்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புகிறோருமாகிய கடவுளே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுயாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற உமது அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாது இருக்கும்படி எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா காரியங்களில் நின்றும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். ஆமேன். கடவுளுடைய கிருபைக்காக நாம் மன்றாடுவோம். சவவாளமில்லை நித்திய கடவுளே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய ஆண்டவரே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையினால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்திற்கும் உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாயிருக்கிறதை எப்போதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உமது ஆளுகையினாலே நடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். தொடர்ந்து நாம் ஜெபம் செய்வோம். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சவ வளமில்ல கடவுளே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும்போது அவர்கள் கேட்கிறவைகளை அருளி செய்வேன் என்று வாக்கு அருளி இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராகி எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் தேவைகளையும் இப்போது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆமேன். எல்லாம் வல்ல தந்தையே, யாதும் அறிந்த பரம்பொருளே, தாயும் தந்தையுமானவரே, உம்மை துதிக்கின்றோம், உம்மை போற்றுகின்றோம், உம்முடைய பாதத்தை பணிகின்றோம். ஆண்டவரே, மாதத்தை கொடுத்தீர். மாதத்தின் நிறைவுக்குள்ளாக கடந்து வர நீர் எங்களது வாழ்க்கையின் நிறைவாளராக காணப்படுகின்றீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இப்போதும் எங்களது வாழ்க்கை என்பது உம்மால் ஆனதாக நீர் கொடுத்த அருட்கொடையாக காணப்படுகின்றது. இன்றைக்கு நாங்கள் அனைவரும் உயிருடன் இந்த தொற்றின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு நீர் எங்களை சாட்சியாக நிறுத்தியிருக்கின்றீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இப்போதும் தந்தையே, காணொலி காட்சியின் மூலமாக வழிபாட்டில் பங்கு பெற நீர் துணை புரிந்தீர். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற புதிய மாதத்தை நீர் ஆஸ்வதியும். மாதத்தின் அதிகாலை நேரத்தில் நடைபெறுகின்ற ஆராதனையில் நாங்கள் பங்கு பெற்று உமக்கென்று எங்களை அர்ப்பணிக்கவும், உமக்கென்று நாங்கள் காணிக்கைகளை கொண்டு வரவும், உம்முடைய திருநாமத்தை உயர்த்தும் நீர் அருள் தாரும். ஆண்டவரே, இருக்கின்ற சூழலுக்கு ஏற்ப நாங்கள் எங்களையே மாற்றிக்கொண்டு உம்மில் வளரவும், உம்முடைய வழிபாடுகளில் பங்கு பெறவும், உம்முடைய திருப்பெயரை உயர்த்தும் நீர் அருள் தாரும். ஆண்டவரே, நீர் எங்களை அழைத்திருக்கின்றீர். நாங்கள் அதை அசட்டை செய்யாமல், அதை அவமானப்படுத்தாமல் அர்ப்பணிப்போடு ஏற்றுக்கொண்டு உம்முடைய அழைப்புக்குரியவர்களாக தொடர்ந்து ஜீவிக்க நீர் அருள் தாரும். நாங்கள் அழைக்கப்பட்டவர்கள், நாங்கள் உம்மால் அழைக்கப்பட்டவர்கள் என்பதை நாங்கள் அதிகமாக எப்போதும் உணர உம்முடைய வழிநடத்துதலை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலும் எங்கள் அனைவரோடும் நீர் இடைப்பட்டமைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, எங்கெங்கு மக்கள் சுகவீனத்திலும் கஷ்டத்திலும் வருத்தத்திலும் காணப்படுகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவர்களுக்கெல்லாம் நீர் இறங்கி உம்முடைய மேலான காயப்பட்ட கரங்களினால் அவர்களை ஆஸ்வதிக்கும்படியாகவும் அவர்களது தேவைகளையும் அவசியங்களையும் சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களது குடும்பத்தின் பெற்றோருக்காக, பெரியோருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். வயதான காலத்தில் நீர் தாமே அவர்களோடு கூட இருந்து நல்ல சுகத்தை மிளத்தி தந்து நிறைவான வழிநடத்துதலை தந்து ஆஸ்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். வயதான காலத்தில் அவர்கள் எடுத்துக்கொள்கின்ற உணவுப் பொருட்களையும் மருந்து பொருட்களையும் நீர் ஆஸ்வதியும். அதனுடைய நீர் அவர்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களது குடும்பத்தின் பெண்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, அவர்கள் மூலமாக நீர் திருச்சபையிலும் எங்களது குடும்பத்திலும் உலக வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்து வருகின்றீர். நீர் அவர்களுக்கு
கொடுத்திருக்கின்ற பொறுப்புக்காக, பொறுமைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, எங்களை எப்போதும் வழிநடத்துகின்றவர்கள் எங்களது தாயும் எங்களது உடன் பிறந்த சகோதரிகளும் எங்களது துணைவியருமாக காணப்படுகின்றார்கள். அத்தகைய குடும்ப வாழ்க்கை நீர் தந்திருக்கின்றீர். அதற்காகவும் நாங்கள் நன்றி செலுத்தினோம். தொடர்ந்து எங்களது குடும்பத்தின் பெண்களை நீர் ஆசிர்வதியும். அவ்வாறு எங்களது குடும்பத்தின் ஆண்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் நீர் வழிநடத்தும். இந்த கஷ்டமான இந்த சூழலில், இந்த நெருக்கடியான காலகட்டங்களில் நீர் அவர்களோடு கூடர்ந்து அவர்களது பணிகளிலும் அவர்களது பாதைகளிலும் அவர்களது பயணங்களிலும் பக்கத்திலிருந்து பராமரித்து பாதை காண்பித்து அந்த பாதையில் அவர்கள் பசுமையை பகிர்ந்து கொள்ளவும் அந்த பசுமையை சுவைக்கும் நீர் அருள் தாரும். எங்களது குடும்பத்தின் வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே, இன்றைக்கு இருக்கின்ற சூழலில் வாலிப பிள்ளைகள் தவறான காரியங்களில் ஈர்க்கப்படுகின்றார்கள், கவரப்படுகின்றார்கள். நீர் அவர்களுக்கு இறங்கி உம்முடைய ஞானத்தையும் மேலான அறிவையும் தந்து அவர்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். எங்களது குடும்பத்தின் சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே, இன்றைக்கும் பயம் இருக்கின்றது. வருகிற நாட்களில் சிறு பிள்ளைகள் தாக்கப்படுவார்கள் இந்த COVID-19 மூலமாக என்ற செய்தி பரவி கொண்டிருக்கின்றது. அதில் குடும்பத்தின் பிள்ளைகளை நீர் காக்கும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். இந்த நேரத்திலும் இந்த கோவிட் தொற்றின் நிமித்தமாக தங்களது பணியை ஈடுபடுத்தி கொண்டு இருக்கின்ற முன்கள பணியாளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆட்கொள்ளும்படியாகவும் அவர்களுக்கு தேவையான பாதுகாவலையும் பராமரிப்பையும் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இத்தகைய பொது நலத்தை அவர்கள் வெளிப்படுத்துகின்ற அவர்களது குடும்பங்களையும் அவர்களது பிள்ளைகளையும் நீர் அதிகமாக ஆசிர்வதியும். இப்போதும் தந்தையை உம்முடைய திருச்சபைக்கென்று, உம்முடைய திருநாமத்திற்கென்று, உம்முடைய திருமறையின் அடிப்படையில் நாங்கள் தொடர்ந்து செயல்பட நீர் அருள் தாரும். எங்களுக்குள்ளாக இருக்கின்ற சுயம் சார்ந்த எண்ணங்களை நாங்கள் களைந்தெறிந்து விட்டு உம்மில் வளரவும் உம்மில் நிலைத்து நிற்கும் நீர் அருள் தாரும். இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு கொடுத்த செய்திக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். செய்தியை பெற்றுக்கொண்ட நாங்கள் தொடர்ந்து செயல் வீரர்களாக இந்த சமுதாயத்தில் செயல்பட நீர் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களது தேவைகள், எங்களது விண்ணப்பங்கள், எங்களது வேண்டுதல்கள், எங்களது விருப்பங்கள் அனைத்தையும் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அனைத்திற்கும் நீர் தாமே பதில் தந்து எங்கள் அனைவரையும் வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவியாகிய சர்வ வல்லமை பொருந்தின கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்போதும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. ஆமென். ஆராதனைக்கு நிறைவாக நாம் அனைவருமாக சேர்ந்து பாமாலைகளில் 256வது பாடலை பாடுவோம். பாமாலை எண் 256. விண்ணோர்கள் போற்றும் ஆண்டவா, உம்மேன்மை அற்புதம். பாழிங்கு போல தோன்றுமே உம் கிருபாசனம். நித்யானந்த தயாபரா அல்பா ஓமேகாவே. மாத்துயர் போற்றும் ஆண்டவா, ராஜாதி ராஜாவே. உம் ஞானம் தூய்மை வல்லமை ஆழவீரந்ததே. நீர் தூயர் தூயர் உந்தனை துதித்தல் இன்பமே. அன்பின் சொரூபி தேவரீ, நான் பாவியாயினும் என் நெஞ்சை கேட்கிறீர் உம் சொந்தமாகவும். உம்மை போல் தயை மிகுந்த ஓர் தந்தையும் உண்டோ? உம்மை போல் அன்பு நிறைந்த தாய் தானும் ஈடுண்டோ? என் பாவமெல்லாம் மன்னித்தீர், சுத்தாங்கம் நல்கினீர். என் குற்றமெல்லாம் தாங்கினீர், அன்பின் பிரவாகம் நீர். மேலோக நித்ய
பாக்கியத்தை நான் பெற்று வாழுவேன். உம் திவ்ய இன்ப முகத்தை கண்ணுற்று பூரிப்பேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. கிறிஸ்துவின் சமாதானத்தோടെ கடந்து செல்வோம். கிறிஸ்துவின் திருப்பெயரில் ஆமென்.